ஹாப்பி டாக்டர்ஸ் டே. அனைவருக்கும் நன்றி. நிறைய பேர் எனக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறீங்க. ஒரு டாக்டரா உருவாகிறதுக்கான முக்கிய காரணம் என்னுடைய பெற்றோர்கள் தான். ஒரு டாக்டரை எது வேலை செய்ய வைக்குது? பணமா, புகழா, வசதிகளா? எதுவுமே கிடையாது. நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா கரெக்டா சாப்பிடும் பொழுது ஒரு கால் வரும். இந்த சாப்பாடை முழுமையா கூட நம்மளால சாப்பிட முடியாது. சில சமயம் ரொம்ப தூக்கமா வரும், ரொம்ப டயர்டா இருக்கும், இல்ல ஏதோ ஒரு தலைவலிக்கோ இல்ல காய்ச்சலா இருக்கும். அப்ப கூட ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு டெலிவரி அப்படின்னு இருக்கப்ப ஒரு மாத்திரையை போட்டுட்டு ஓடணும், அவங்களுக்கு எப்படியா ஹெல்ப் பண்ணணும்னு தோணும். அதுக்கு காரணம் அந்த பொறுப்பு உணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி. இவ்வளவு நாள் நம்மள்ட்ட பார்த்திருக்காங்க, கடைசி நேரத்துல நம்ம டெலிவரிக்கு போகலைன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெண்டாவது, இந்த வேலையில கிடைக்கக்கூடிய மன நிறைவு. ஒரு தடவையும் ஒரு பேஷண்ட் நன்றி சொல்லும் போது பாத்தீங்கன்னா காடே நம்மள பிளஸ் பண்ற மாதிரி ஒரு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். சோ இந்த பேஷண்ட்ஸோடைய ஒரு நன்றியும் அந்த வார்த்தைகளும் தான் எங்களை ரியலாவே மேல 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 இந்த வேலையை நோக்கி ஓட வைக்குது அப்படின்றதுதான் உண்மை. ஸோ இன்னைக்கு நான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மருத்துவரா நான் இருக்கேன்னா அதுக்கான மெயின் ரீசன் என்னுடைய பேஷண்ட்ஸ் தான். அவங்க தொடர்ந்து எனக்கு கொடுக்கக்கூடிய இந்த நன்றின்ற அந்த அந்த வார்த்தைகள் அதுதான் எனக்கு ஒரு டானிக்கா இருக்கு. அதனாலதான் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். இன்னும் எவ்வளவு நாள் ஓட முடியுமோ உங்களுக்காக கட்டாயமா ஓடிக்கிட்டே இருப்பேன்.